அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணா ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம். இப்பொழுதே அஸ்ஸாம் மாநிலத்தில் இன்னும் பல பகுதிகளில் மக்களை போய் சந்திக்கிறார் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி. தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே மக்களை சந்திக்காமல் வெளிநாடு கிளம்பிவிட்டார் நமது பிரதம அமைச்சர். இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களது பார்வை. அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் பணிவந்த வணக்கம். நான் சரவணா ராஜேந்திரன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்காரு ராகுல் காந்தி. கிட்டத்தட்ட ஒரு வருடமா, ஒரு ஆண்டுக்கும் மேலாக மணிப்பூர் பற்றி எரியுது. அங்க போய் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி அஸ்ஸாம் மாநிலத்துல வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களையும் போய் சந்திச்சிருக்கிறாரு. இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாகவே கடந்த 14 ஆண்டுகள்ல 2014 இருந்து மோடின்னு தான் நம்ம ஒரேடியா கத்தலை கேட்டிருக்கோம். ஆனா தேர்தலுக்கு பிறகு ராகுல்ன்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள். அதாவது மோடின்றவங்களாம் ஏதோ ஒரு வகையில மோடியால லாபம் அடைஞ்சவங்க, இல்லாட்டி பணம் கொடுத்து அவங்கள கத்த வச்சவங்க. ஆனா இங்க உள்ளத்திலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் தான் ராகுல். நாடாளுமன்ற அனைவரும் பதவியேற்றாங்க. தேர்தல் முடிஞ்சு பதவியேற்ற பிறகு கூட்டம் நடக்குது. கூட்டம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனேயே ஒரு முக்கியமான ஈவெண்ட், தென்னாப்பிரிக்கால இந்தியா 20 உலகக்கோப்பை ஜெயிச்சிருச்சு. அத பெருமையா கொண்டாடினாங்க. அந்த நிகழ்வு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது மற்றொரு நிகழ்வு அன்னைக்குதான் ராகுல் காந்தி தில்லி பக்கத்துல கௌதம் புத் நகர், அதாவது உத்தரப்பிரதேச எல்லையில் உள்ள மாவட்டம், அங்க போய் கட்டிட தொழிலாளர்களை சந்திக்கிறாரு. ராகுல் இந்த மாதிரி தொழிலாளர்களை சந்திக்கிறது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா தேர்தலுக்கான ஸ்ட்ரெண்டு, அதனால அவரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சிருச்சு. அவரு அதிக இடங்களை பெற்று நாடாளுமன்றத்தின் மக்களவை எதிர்கட்சி தலைவராகவும் இருக்காரு. இந்த நேரத்துலதான் அவர் மீண்டும் மக்களை சந்திக்க இறங்குறாரு. பொதுவாகவே தேர்தல் முடிஞ்ச பிறகு அது ஒரு வழக்கம். தேர்தல் முடிஞ்ச பிறகு காணாம போயிருவாங்க. அதே மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராகுல் அப்படி செய்யல. ஒரு பக்கம் தில்லியிலையும் மும்பையிலையும் கிரிக்கெட் வீரர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதே ராகுல் காந்தி கௌதம் புத் நகர்ல போய் கட்டட தொழிலாளர்களை சந்திச்சு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறாரு. டைல்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. அது முடிஞ்ச பிறகு நேரா தில்லி ரயில் நிலையம் வராரு. அங்க லோகோ பைலட் ரயில் ஓட்டுநர்களை சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. எதுக்கு மிக முக்கியம் அப்படின்னு கோடிட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, போன வருஷம் ஜூன்ல இருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் 7 விபத்துகள் நிறைய நடந்து, முக்கியமான 7 விபத்து. அதுல 3 சொல்லணும்னா, போன வருஷம் ஜூன் 2ஆம் தேதி ஒடிசால நடந்தது. அதுக்கப்புறம் அக்டோபர்ல ஹைதராபாத்ல நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாசம் சிலிகுடி மேற்கு வங்கத்தில் நடந்தது. இந்த 3லையுமே யார் மேல பழிய போட்டாங்கன்னா பைலட்னா அந்த ரயில் ஓட்டுநர்கள். நீங்க ஒடிசா வரலாற்றிலே மிக மோசமான விபத்து. 3 ரயில்களும் ஒன்னோட ஒண்ணு மோதி கிட்டத்தட்ட 270 பேருக்கு மேல இறந்துட்டாங்க.
அதே மாதிரி ஹைதராபாத்ல வந்து ஒரு ரயில் வந்து அதே மாதிரிதான் மோதி 15 பேர் இறக்குறாங்க. அடுத்து சிலிகுடி மேற்கு வங்கம், அங்க வந்து ரயில் மோதி 12 பேர் இறக்குறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பைலட்டுகளோட கவனக்குறைவு அப்படின்னு ஓப்பனாவே கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அதாவது அவங்க மேல பழிய போட்டுருச்சு. நம்ம சொல்லுவோம்ல, காயினை எப்படியோ நகர்த்தி விட்டுறணும். அதனால மத்திய அரசு அதனுடைய ஒன்றிய அரசு அதனுடைய பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு டிரைவர் சரியில்லை, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, மொபைல்ல கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க, இல்லாட்டி அந்த ஒரு புகையிலை இந்த தம்பாக்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து இந்த சுண்ணாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி அதை உதட்டுக்குள்ள வைப்பாங்க. அது பொதுவாகவே நார்த் இந்தியால வந்து எல்லாரும் செய்யறதுதான். அது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தொடர்ந்து லோக்கோ பைலட் மேல பழி போடுறது. இந்த உணர்வு அவங்களை எப்படி பாதிக்குது, அத உணர்றதுக்காக மக்கள்கிட்ட சொல்றதுக்காகத்தான் ராகுல் காந்தி வந்து ரயில் ஓட்டுநர்களை சந்திச்சாங்க. ரயில் ஓட்டுநர் தன்னுடைய குமரனை சொல்றாங்க, 5 நாள் தொடர்ந்து நாங்க வேலை செய்யறோம், நாங்க வீட்டுக்கு போறது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போறோம். அதே மாதிரி எங்களால முக்கியமா பைலட் அந்த ரயில் ஓட்டுநர் இருக்கிற இடத்துல வந்து கழிப்பறை வசதி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 52 டிகிரி வெப்பம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நல்லா ட்ரெயின் ஓடும்போது காத்தெல்லாம் வருது, அப்படி கிடையாது. ஏசி கோச்ல தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி எல்லாம் 2 டயர் 3 டயர் அதெல்லாம் ஏசி. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பின்னாடி கடுமையான வெப்பம் உள்ள இன்ஜின், முன்னாடி வெப்ப காத்து. இந்த இதுலதான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 52 வரைக்கும் வெப்பம். அதாவது அந்த வெப்பத்துல வந்து அவங்க ஓடாம நின்றுட்டு இருந்தாங்கன்னா கையெல்லாம் பொத்துரும். அந்த ரயில் ஓட்டத்துல அந்த காத்துல வந்து அவங்களுக்கு அந்த வெப்பம் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு ஒரு மிகவும் கடுமையான பனிச்சூழல். கிட்டத்தட்ட 17,000 லோக்கோ பைலட் வேகன்சி இருக்குது, இன்னும் நிரப்பாம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா 17,000 ஓட்டுநர்களுடைய வேலையை வந்து இப்ப உள்ள சொற்ப ஓட்டுநர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பாருங்க, அவங்களுக்கு ஓய்வு இல்லை, ஷிப்ட் முறை. அவங்க வந்து இப்ப மாறணும். இப்ப உதாரணத்துக்கு சென்னையில இருந்து மும்பை போறாங்கன்னா, ஒரு டிரைவர் மும்பை ஓட்டுறாங்கன்னா அவங்க வந்து கடப்பா ரேணிக்குண்டால மாறுவாங்க. ஆனா ஓட்டுநர் பற்றாக்குறை, அங்க மாறுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? விட்டுட்டு போக முடியுமா? கிடையாது. அவங்க தொடர்ந்து ஓட்டணும். அங்க விட்டுட்டா, அதாவது இங்க வந்து அதிகாலை 6:30க்கு தாதர் எக்ஸ்பிரஸ் புறப்படுதுன்னா பகல் முழுவதும் கடுமையான, அதுவும் சென்னையில இருந்து பூனா வரைக்கும் எந்த ஒரு நிழல் பகுதி கிடையாது, மலைப்பகுதி கிடையாது, சமவெளி தக்கான பீடபூமி. 42 முதல் 45 வரைக்குமான வெயில் காலத்துல எல்லாம் அங்க நான் ஏசி பெட்டியில உட்கார முடியாது. அந்த ஒரு வெப்பத்துல அவங்க ஓட்டிட்டு போவாங்க. வெப்பங்காலத்துல மட்டும், ஏன்னா அங்க வந்து குளிர்காலம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தக்கான பீடபூமி எப்பயுமே 35 முதல் 40 டிகிரி வெப்பத்துல இருக்கும். அப்ப அந்த பகுதியில ஓட்டுநர் அனைவருமே கடுமையான வெப்பத்தை எதிர்கொண்டுதான் போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டிராவல் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து ராகுல் காந்தி சொல்றாங்க. அவர் மூலியமா மக்கள்கிட்ட வந்து இந்த செய்தி போகுது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மிக ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. அத்ரஸ்ன்ற உத்தரப்பிரதேச அத்ரஸ்ன்ற ஊர்ல சாமியாரோட காலடி மண், அதான் பிரசாதம், தீத் அப்படிம்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு அந்த சாமியார் சொன்னாரா, இன்னைக்குதான் செய்தி வருது. அந்த சாமியார் போகும்போது சொன்னாராம், உங்களுக்கு பிரசாதம் வேணும்னா நான் வண்டியில ஏறுறேன், எல்லாரும் வந்து என்னுடைய காலடி மண்ணை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு வண்டியில ஏறினாராம். அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணால்தான் அவ்வளவு கூட்டம் முண்டி அடிச்சு 127 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. அதுல பெரும்பாலானோர் பெண்களும்
குழந்தைகளும் தான். மிகவும் கொடூரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வுல பஞ்சுவாட் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட எல்லார் வீட்லயுமே மரணம். எப்படி ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட 60-70 வீடு இருக்குது, வீட்டுல ஒருத்தங்க மரணம் அப்படிங்கும் பொழுது அந்த கிராமத்தோட சூழல் எப்படி இருக்கும், அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும். அதான் ராகுல் காந்தி நேரடியா போய் பாக்குறாரு. அந்த 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 படங்கள் மிகவும் உருக்கமான படம். ஒரு குழந்தை மடியில உட்கார வச்சு அந்த குழந்தை ஆறுதல் சொல்லுவாரு. அந்த குழந்தைக்கு அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க, அப்பா ஏற்கனவே இல்லை. சோ அந்த குழந்தை முழுக்க முழுக்க யாரும் இல்லாத ஒரு உறவினர். என்ன இருந்தாலும் அம்மா, அப்பா, அம்மா, பாட்டி, இவங்க முதல் வட்டம். இரண்டாம் வட்ட உறவுன்றது ஒரு உறவு தான். ஒட்டுமொத்தமா குடும்பத்தை இழந்து குழந்தைகள், இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக மிகப்பெரிய ஒரு கடமை செஞ்சிருக்காரு. இது போகிற போக்குல அது என்ன சொல்லுவாங்க, விளம்பரத்துக்காக செய்யறது அப்படின்றதெல்லாம் ஒரு கொச்சையானது, மனிதாபிமானம் இல்லாத விமர்சனங்கள். அது எதிர்கட்சி, அதாவது பிஜேபி காரங்க அமித் மாலியா இவங்கெல்லாம் அதை ரொம்ப கொச்சையா எடுத்து சொல்றாங்க. அவரு துக்கம் விசாரிக்க போனாரா இல்லாட்டி போட்டோ ஷூட் பண்ண போனாரா அப்படின்னு மனிதாபிமானம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் போனதுக்கான முக்கியத்துவம் என்னன்னா, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, ராகுல் காந்தி வந்ததுனால 3 நாளா நான் என்ன செய்யணும் தெரியாம, ஏன்னா எனக்கு எதிர்காலமே என்னன்னே தெரியல, அவர் வந்தாரு, எனக்கு மனசுக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆறுதல் வார்த்தை தான். அவங்க மட்டும் இல்ல, அதன் பிறகு அந்த ஊர்ல உள்ள பல பேர் பேட்டெடுக்கும் பொழுது சொல்றாங்க, 3 நாளா நாங்க இருட்டு அறையில அடைஞ்ச மாதிரி கிடந்தோம், ஆனா ஒரு பெரிய பிரகாசம் மாதிரி ராகுல் காந்தி வந்தாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க இழந்ததுதான், ஆனா ராகுல் காந்தி வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு ஒட்டுமொத்த கிராமமே சொல்லுது. இது ஒட்டுமொத்த கிராமம் சொல்றது. இதோட எதிரொலி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். அதுக்கு பிறகு அவரு குஜராத் போனாரு. குஜராத்ல உங்களுக்கு தெரியும், அந்த கடந்த 2 வருஷமாவே ஒரு பொழுதுபோக்கு அரங்கம் தீப்பிடிச்சு பல குடும்பங்கள் தங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்குது. மோர்பி பாலம் அது அறுந்து போய் 100க்கும் மேற்பட்ட இறந்தாங்க. அந்த மோர்பி பாலம் இதெல்லாம் நடந்து ரொம்ப கிட்டத்தட்ட மாசக்கணக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த குடும்பங்களை போய் தேடி சந்திச்சு பேசினாரு. இது ஒரு எதிர்கட்சி தலைவரோட கடமை மட்டும் இல்ல, மனிதாபிமான செயல். இன்னைக்கு மணிப்பூர் போயிருக்காரு. மணிப்பூர் கிட்டத்தட்ட 1 வருஷமா தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அன்னைக்கு கூட அங்க தீ வைப்பு சம்பவம் நடந்துச்சு. மோடி பதவி ஏற்கும் பொழுதே ஜூன் 4ஆம் தேதி வன்முறை நடந்துச்சு. அங்க போய் அந்த மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. அஸ்ஸாம்ல கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெள்ளத்துல. நம்ம 23 லட்சம்ன்றது ஒரு சாதாரண ஒரு எண்ணிக்கை கிடையாது. ஏதோ ஒரு மாவட்டத்துல பாதிப்பு வரும், சில லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். செய்திகளை வந்தது. இது பத்திரிகை வந்த செய்தி. 23 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு நகரங்கள் 3-4 நகரம் முழுவதுமே தண்ணீர சப்மர்ஜ் ஆகிருக்குது. ஏன் ஆயிருக்கு அப்படின்னா, அஸ்ஸாம்ல தொடர்ந்து 2 முறை பிஜேபி ஆட்சி. கரையை பலப்படுத்தணும், அதை செய்யல. எங்கெங்க கரைகள் பாதிப்பு இருக்குமோ அதை செட் பண்ணிடல. அங்க ஒரு புது டெக்னாலஜி இருக்குது,
அதாவது பிரம்மபுத்திராவும் அது கிளை நதிகளும் அதிக தண்ணி வரும் பொழுது அந்த தண்ணியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு ஆங்காங்க தடுப்பு அரை சுவர்கள் வேகமா வரும் பொழுது போர்ஸா வராம அது குறைஞ்சு குறைஞ்சு அந்த வேகத்தை குறைச்சி அனுப்புறதுக்கான தடுப்பு சுவர்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தடுப்பு சுவர்கள்ல வந்து வேகத்தை கம்மி பண்ணும் பொழுது பக்கத்துல உள்ள வாய்க்கால்கள்ல மெதுவா ஓடும். இது வந்து வெள்ளத்தடுப்புக்கான ஒரு நவீன முயற்சி. இது எப்படின்னா வந்து இந்திரா காந்தி காலத்திலேயே இந்த நவீனத்தை வந்து அங்க செஞ்சிருக்காங்க. ஏன்னா பிரம்மபுத்திரா வந்து எல்லா வருஷமும் கடுமையான வெள்ளத்தை கொண்டு வரும். இயற்கை அதை தடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆற்று வெள்ளத்தை வந்து அந்த வேகத்தை குறைக்கும் பொழுது வாய்க்கால்ல நிதானமா பரவ வைக்கலாம். அதனாலதான் புது டெக்னாலஜி 80களில் இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து, ஆனா இந்த பிஜேபி அரசு வந்த பிறகு எதுவுமே செய்யல, அப்படியே விட்டுட்டாங்க. அதனால கரையரிப்பு, அந்த தடுப்பு சுவர்கள் வந்து கிட்டத்தட்ட 80% அடிச்சுட்டு போயிடுச்சு. பாதி வந்து வெறும் கம்பிதான் இருக்குது, கம்பியை துருப்பிடிச்சு போயிடுச்சு. கரைகள் பல இடங்கள்ல உடைப்பு. அதனாலதான் இவ்வளவு கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மணிப்பூர் போனவர் நேரா அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்காரு. இது வந்து ஒரு மக்கள் தலைவன் அப்படின்றதுக்கான அடையாளம்னு நம்ம சொல்லலாம். இந்தியில வந்து ஜனநாயகன் சொல்லுவாங்க. முதல்ல ஜனநாயகன் யாருக்கு பேர் வந்துச்சுன்னா பீகார் மாநில ஜேபின்னு சொல்லுவாங்க, ஜெயபிரகாஷ் நாராயண். அவர் தான் லோக் நாயகன் சொல்லுவாங்க. லோக் நாயகனா மக்கள் தலைவர். இப்ப வந்து அவருக்கு பிறகு ராகுல் காந்திக்கு ஜனநாயகன் பேர் வச்சிருக்காங்க. ஜனம்னா மக்கள், நாயகன்னா மக்களுக்கான தலைவன். உண்மையிலேயே பொதுவா இங்கிலாந்துல வந்து எதிர்கட்சி தலைவர்களை வந்து நிழல் பிரதமர் சொல்லுவாங்க. இங்கிலாந்து பொறுத்து இப்ப வந்து அங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. பிரதமரா சோசியலிச கட்சி, அதாவது தொழிலாளர் கட்சி தலைவர் வந்து பிரதமர் ஆயிட்டாரு. எதிர்கட்சிகள் வந்து நிழல் பிரதமரா இருப்பாங்க. சோ இப்ப வந்து உண்மையான பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு அவர் தொடர்ந்து, அவருக்கு சில பின்னடைவுகள் இருந்தாலும் அதை பத்தி சோர்ந்து போகல. இல்ல மீட்டிங் போட்டு தேர்தலுக்கான தோல்விக்கான ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எதுவுமே செய்யல. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. நாடாளுமன்றம் போறாரு, மக்களை பத்தி பேசுறாரு. இந்த நாடாளுமன்றம் முடிஞ்சது, தொடர்ந்து சுற்றுப்பயணம். இதுதான் ஒரு தலைவருக்கான அடையாளங்கள். அதாவது அவர் செம்மைப்படுத்திட்டு இருக்காரு தொடர்ந்து. இதுக்கு முன்னாடி அவர் செஞ்சாரு, உங்களுக்கு தெரியும். மத்திய பிரதேசல வந்து மான்ஸ்டோன்ற இடத்துல வந்து விவசாயிகள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த இடத்துக்கு அவர் மோட்டார் பைக்கில போனாரு. ஏன்னா அவரை தடுக்கிறதுக்கு அப்போ உள்ள சிவராஜ் சிங் சௌகான் அரசு வந்து எல்லா இடத்துலயுமே காவல்துறை விட்டு ராகுல் காந்தி வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி வந்து நீங்க கார்ல வந்தா நீங்க தடை செய்வீங்க அப்படின்னு சொல்லி மோட்டார் பைக்ல கிராமங்கள் உள்ள கூடி மோட்டார் பைக்ல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாரு. அதே மாதிரி ஹத்ரஸ் உத்தரப்பிரதேசல அவர் போய் சந்திச்சாரு. 2020 வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த கல்லூரி மாணவி வந்து மிக கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. மிக கொடூரமா. ஏன்னா எது கொலை செய்யப்படுறாங்கன்னு பார்க்கணும். அந்த கிராமத்துல அந்த மாணவி தான் முதலா 12 முடிச்சு கல்லூரி போறாங்க. அங்க உள்ள உயர் ஜாதிக்கார எவனுமே 10 கூட தாண்டல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு நம்ம ஊரு இந்த கல்லூரி போகுதே அப்படின்ற பொறாமையில அந்த பொண்ணு வந்து கல்லூரி முடிஞ்சு தாய்க்கு சாப்பாடு கொண்டு போகும் பொழுது அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அதன் பிறகு அவ வந்து உண்மையை பேசக்கூடாதுன்னு சொல்லி நாக்க அறுக்குறாங்க, கோடாரியால முதுக வெட்டுறாங்க, ஒரு கண்ணை வந்து குத்திடுறாங்க. இவ்வளவு கொடுமைகள் செஞ்சு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு அந்த மாணவியை மருத்துவமனை கொண்டு போறாங்க.
வாக்குமூலம் அவங்க அந்த ஒரு கொடூர நிகழ்வுலையும் வாக்குமூலம் கொடுக்கறாங்க, இறந்துறாங்க. இறந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அந்த மாநில காவல்துறை குப்பைமேட்ல எரிச்சிடறாங்க. அதுவும் ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தையோட முகத்தை காமிக்கல. ஊருக்கு வெளியே உள்ள ஒரு உர குப்பைமேடுன்னு கூட சொல்லலாம், அங்க போட்டு எரிச்சிடறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. அத அந்த கொடூரத்தை அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக ராகுலும் பிரியங்காவும் போறாங்க. அவங்கள அனுமதிக்காம மட்டும் இல்லாம ராகுல தள்ளி விடுறாங்க. அவரு கீழே விழுந்துடுறாரு. அதே இடம்தான் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அங்கதான் அதே ஹத்ரஸ்க்கு தான் ராகுல் போறாரு. மாநில எந்த காவல்துறை அவரை தள்ளி விட்டுச்சோ அந்த காவல்துறை ராகுலுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா அங்க போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. இதே நேரத்துல பிரதமர் என்றவர் என்ன செஞ்சாரு, ஜெயிச்சு வந்த கிரிக்கெட் வீரர்களோட சேர்ந்து படம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒலிம்பிக் போற வீராங்கனைகளோட படம் எடுத்துக்கிட்டாரு. கிளம்பிட்டாரு. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு கிளம்பிட்டாரு. போய் இறங்கின உடனே ஹிந்தி பாட்டு பாடி அங்க ஆடுறாங்க. அதை பார்த்து ரசிக்கிறாரு. அது அவருடைய கடமை. மற்றொரு பக்கம் ராகுல் காந்தி கடமை. இது ரெண்டுக்குமான ஒப்பீடு தான். இதனாலதான் நம்ம மட்டும் இல்ல, மக்கள் அவருக்கு ஜனநாயகன் பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ராகுலோட இந்த செயல் இந்தியா முழுமைக்குமே மிகவும் ஒரு வியப்பையும் பாராட்டையும் மனிதாயமான தன்மையையும் உணர்ந்து மதிப்பு அவருக்கான மதிப்பு மேலும் மேலும் பெருகிற ஒரு நிகழ்வு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவும் ராகுலுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றிங்க.